ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். மெயினாக அந்த பெண்ணுக்கு இப்போ வந்து தேவை சேஃப்டியும் அவங்களுக்கு கவுன்சிலிங்கும். ஒரு பாதிக்கப்பட்ட பெண்ணை பற்றி நான் எந்த விஷயம் சொல்ல மாட்டேன். நிறைய விழிப்புணர்வு இருக்கிறதுனால பெண்கள் தைரியமாக வந்து சொல்கிறாங்க. தண்டனை வந்து கடும் தண்டனை இருந்தால் கண்டிப்பாக குற்றங்கள் குறையும். கோவையில் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட கல்லூரி மாணவி மற்றும் தாக்கப்பட்ட இளைஞரிடம் தமிழக மகளிர் ஆணைய தலைவி குமரி விசாரணை நடத்தினார். பாதிக்கப்பட்ட அந்த மாணவியை நான் வந்து சந்தித்தேன். அவங்களுக்கு என்ன தேவை என்பதையெல்லாம் கேட்டு அறிந்து கொண்டேன். ஸோ மெயினாக அந்த பெண்ணுக்கு இப்போ வந்து தேவை சேஃப்டியும் அவங்களுக்கு கவுன்சிலிங்கும். அதையெல்லாம் வந்து ஆல்ரெடி செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அதை வந்து திரும்ப ரீஅஷூரன்ஸ்க்காக நான் வந்தேன். அந்த பெண்ணிடம் ரொம்ப நேரம் பேசிட்டு வந்திருக்கேன். இன்றைக்கு அந்த 3 பேரையும் வந்து இன்றைக்கி நம்முடைய காவல்துறை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. எஃப்ஐஆர்லாம் ஆல்ரெடி போட்டாங்க. உங்களுக்கு தெரியும், நேற்று நள்ளிரவு தான் அவங்க வந்து 11 மணிக்கு மேலே அவங்கள வந்து கைது செஞ்சுருக்காங்க. இப்போ வந்து முடிஞ்சிருக்குது. இப்போ அந்த பையன், அப்போ பாதிக்கப்பட்ட பையனையும் பார்க்கறதுக்காக நான் இன்றைக்கி வந்திருக்கேன். எந்த அளவுக்கு மனநிலை? ஒரே ஒரு விஷயங்க, ஒரு பாதிக்கப்பட்ட பெண்ணை பற்றி நான் எந்த விஷயம் சொல்ல மாட்டேன். அந்த பொண்ணை போய் பார்த்துருக்கேன். இப்போதுக்கு அந்த பொண்ணுக்கு தேவை மெடிக்கல் ட்ரீட்மெண்ட், சேஃப்டி, அதுக்கப்புறம் கவுன்சிலிங். அதற்காக தான் நான் வந்திருக்கேன். ஏன்னா ஒருடைய பிரச்சனையை வந்து திரும்ப திரும்ப நம்ம வந்து சொல்ல முடியாது. நிறைய விழிப்புணர்வு இருக்கிறதுனால பெண்கள் தைரியமாக வந்து சொல்கிறாங்க. அது ஒரு முக்கியமான ஃபேக்டர். நம்ம 2022 பார்த்தா நிறைய பெண்களிடம் நாங்கள் வந்து ஆணையமாக இருக்கட்டும், சமூக நலத்துறையாக இருக்கட்டும், குறிப்பாக ஆணையம் பார்த்தா ஒரு 40,000 மாணவிகளுக்கு மேலே நாங்கள் முடிஞ்ச அளவு நாங்கள் விழிப்புணர்வு கொண்டு வருகிறோம். முன்னெல்லாம் வந்து பெண்கள் வந்து சொல்கிறதுக்கு பயப்படுவாங்க. இன்றைக்கி பெண்கள் தைரியமாக வந்து தங்கள் பிரச்சனைகளை இந்த மாதிரிலாம் நடக்குது வந்து சொல்கிறாங்க. ஒரு சொல்யூஷனும் வருது. கண்டிப்பாக 2022 இருந்தது நான் சொல்லலாம் ஒரு 30, 40, 50% கூட இது அதிகரிச்சிருக்குது. தண்டனை அதிகப்படுத்தினால் குற்றங்கள் குறைய வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக இருக்குங்க. தண்டனை அதிகப்படுத்தினா சுட்டு பிடிச்சிருக்காங்க. இல்லை, கண்டிப்பாக தண்டனை. இப்போ கூட ஒரு கேஸில் பார்த்தீங்கன்னா 30 ஆண்டுகள் 30 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க இம்ப்ரிசன்மெண்ட்டு. கண்டிப்பாக அந்த மாதிரி இருக்க சொல்லி யோசிப்பாங்கல்ல. வாழ்க்கை ஃபுல்லாக அங்கே தானே போயிடும். ஸோ அதனால் தண்டனை வந்து கடும் தண்டனை இருந்தால் கண்டிப்பாக குற்றங்கள் குறையும். இந்த வழக்கு பொள்ளாச்சி பாலியல் வழக்கு மாதிரி பேசப்படுமா, விசாரிக்கப்படுமா? எனக்கு தெரிஞ்சு இந்த வழக்கெல்லாம் பேசப்படக்கூடாது. ஏன்னா ஒரு பொண்ணு பாவம் பாதிக்கப்பட்டிருக்கா. திரும்ப அந்த பெண்ணை பற்றி பேசி அது வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நிறைய பெண்கள் என்னிடம் வந்து சொல்வது என்னென்னா, எங்களை கொண்டு வந்தாலும் எங்களை பற்றி நிறைய பேசப்படுவதால் அவங்க வாழ்க்கையும் பாதிக்கப்படும் இல்லை. அதனால் கண்டிப்பாக இப்போ வந்து ஜுடிஷியலுக்கு போயிட போகுது. அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணோன்னே இது நீதித்துறைக்கு போயிடும். கண்டிப்பாக நீதி வந்து தன் கடமையை செய்யும்.